அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது 18/2/2025 அன்று அதிராம்பட்டினம் செக்கடிப்பள்ளியில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நடத்திய ஜகாத் கருத்தரங்கம் அண்ட் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள். இதில் ஆலிம் வலியுர் ரஹ்மான் அவர்கள் மேலப்பாளையம் அரபிக் கல்லூரி அவர்கள் கேள்வி பதிலுக்கு ஜக்காத் சம்பந்தமான கேள்வி பதிலுக்கு பதிலளிக்கின்றார். இந்த பாகத்துடன் முடிவடைகின்றது. அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறான். இதுவும் இந்த ஊர்ல எல்லாம் வந்து இதுவும் அதேதான். இதுதான் நாங்க இதான் அழிக்கிறோம். சரி, அந்த இதுவும் நகையோடு சம்பந்தப்பட்டதான் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதனால அதை படிச்சிடுறேன். ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நான் ஒவ்வொரு வருடமும் நகைகளுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை நான் கொடுக்கிறேன், ஆனால் என் புதல்விகளின் நகை பங்கிற்கு சரியான கிராம் கணக்கிட என்னால் முடியவில்லை. அவர் ஜக்காத்து கொடுக்கிறாங்க நகைக்கு, அவருக்கு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அந்த பெண் பிள்ளைகளுக்கு நகை பங்கிற்கு சரியான கிராம் அவரால் கணக்கிட முடியலையா. யார் எந்தெந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பணம் இருக்குது, எத்தனை கிராம் இருக்கு கணக்கிட முடியலையா. அதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டுல அந்த பெண் பிள்ளைங்க வெளிநாட்டுல வசிக்கிறாங்க. நகைகளை வந்து இவர் பிரிச்சு கொடுக்கலையா பிள்ளைகளுக்கு. ஆனா என் கட்டுப்பாட்டுல வங்கி லாக்கர்ல இருக்குது. இப்ப வந்து இந்த மொத்த நகைகளுக்கு நான் ஜக்காத் எப்படி கொடுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா, இவருக்கு நகை இருக்குது. அந்த நகை வந்து அவர் பெண் பிள்ளைகளுக்கு இவர் பங்கு வச்சு கொடுக்கவும் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கிறாங்க. யார் யாருக்கு எத்தனை கிராம் இவர் பிரிக்கல, அவருக்கு லாக்கர்ல வச்சிருக்கிறாரு. இப்போ நான் இந்த நகைகளுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கன்னு கேட்கிறாரு. சரிங்களா சார்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை விளங்குங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்ட்டாரு, பங்கு வச்சு கொடுக்கலன்ட்டாரு. எப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு ஆகி போச்சு, யார் சொத்து? அந்த ஆணுடைய சொத்து. பங்கு வச்சு கொடுத்து பிரிச்சு தம்பிக்கு அவசியங்க. அதாவது ஜக்காத்து கொடுக்குறமா இல்லையா, ஜக்காத்து அடுத்தால கொடுக்கறதுனா சொந்தமாக்கி கொடுக்குறது. சொந்தமாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த அதுக்கு நம்ம சொந்தம் பண்ண முடியாது. இப்ப இவர்கிட்ட நகை இருக்குது, அந்த நகையை பொம்பளை பிள்ளைங்க உதாரணம் 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கோங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க உனக்கு இத்தனை கிராம் பிரிச்சு கொடுக்கல. பிரிச்சே கொடுக்க வரும்போது தம்பிக்கு பண்ணல, அடுத்தாலும் சொந்தமாக்கி கொடுக்கல. அடுத்தாலும் சொந்தமாக்கி கொடுக்கலங்க போது அதை யாருக்கு சொந்தமானது? அந்த ஆணுக்கு சொந்தமானது. ஆணுக்கு சொந்தமானது வரும்போது அந்த சொந்தமான தங்கத்துல அல்லது நகைகள்ல ஜக்காத்து கடமை வருமா வராதா? ஜக்காத்து கடமை வரும். ஜக்காத்து கடமை வந்துருச்சா? எப்ப ஜக்காத்து கடமை வந்துருச்சோ டோட்டலாக கணக்கு பண்ணணும். அவர்கிட்ட வந்து 50 பவுன் இருக்குது, 100 பவுன் இருக்கு, எத்தனை பவுன் வந்துட்டு போட்டோம், டோட்டலா எவ்வளவு பவுன் இருக்கு அத்தனை பவுனையும் கணக்கு பண்ணணும். அத்தனை பவுனையும் கணக்கு பண்ணி ஒவ்வொரு வருடத்துக்கு முடிகின்ற கூட என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹவுலான ஹவுல் வருடத்துக்கு முழுமை அடைதல் அப்படி ஷர்த்து போடுறாங்க பாத்தீங்களா? அந்த ஷர்த்து எதுனா வருது? கால்நடைகள்ல வருது, வெள்ளி தங்கத்துல வருது, வியாபாரத்துல வருது, வியாபார சரக்குல வருது. அது ஒரு வருடம் முழுமை அடைதல் என்பது இந்த 3 பொருட்களையும் சல்லல்லாஹு நிபந்தனை போட்ட காரணத்தினால, இவருக்கு சொந்தமான நகையா இருக்கிறதால பிரிச்சு கொடுக்காத காரணத்தினால இந்த பொருள் உண்மையானது. எனவே வருடம் அந்த பொருள் செஞ்சு ஆகணும், ஜக்காத்து கொடுத்து ஆகணும் என்பது சட்டம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அதே நபர் தான். இது வந்து கடன் சார்ந்த கேள்வி. எனது உறவினர்கள் சிலர் என்னிடம் கடனாக பணம் பெற்றுள்ளனர். அவர்களால் எனக்கு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் எனது ஜக்காத்து தொகையாக அந்த தொகையினை நான் தள்ளுபடி செய்யலாமா? சொந்தக்காரங்க காசு கடன் வாங்கியிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறேன், கடனா கொடுத்திருக்கிறேன். கடன் வாங்கின உறவினர்கள் அந்த கடனை எனக்கு திருப்பி தர முடியல, எனக்கு ஜக்காத்து கடமை இருக்குது, நான் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை ஜக்காத்துல இருந்து கழிச்சுக்கலாமா, தள்ளுபடி செய்யலாமா? அதை அவர்களிருந்து கழித்து எனக்கு ஜக்காத் தொகையிலிருந்து கணக்கிட முடியுமா? சுத்தி அந்த கேள்விதான். அதாவது கடனை வந்து 2ஆ பிரிச்சிடலாங்க. சட்ட வல்லுநர் அப்படிதான் பிரிக்கிறாங்க. நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறேன்,
ரெண்டு விஷயத்தையும் தெரியணும். ஏன்னா அது தள்ளுபடி செய்யாம தெரியுது. நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறேன், நான் கடன் கொடுத்தாலும் அந்த பொருள் எனக்கு தானே சொந்தம். அது மில்குத்தான் தானே, மில்குத்தான் எனக்கு தான் சொந்தம். நான் அடுத்த நாள் கடன் கொடுத்துட்டேன். கடன் கொடுத்த பிறகு இப்ப அந்த கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பி தரது இருக்கு பாத்தீங்களா, திருப்பி தரது அது அவரால் தர முடியலாம், அதை தர முடியாம போகலாம். இந்த ரெண்டு நிலைமை. ஒரு ஆள் தரவே மாட்டேங்காரு, கொடுத்த கடனை தர மாட்டேங்காரு. தராம இருக்கிறதுக்கு என்னென்ன சூழலுக்கு உதாரணமா வாங்கியவர் திருப்பி தர முடியாது இடையிட்டாரு, அதனால தர முடியல. இது ஒரு காரணம். அல்லது என்ன, கடன் வாங்குறவரு நான் கடனை வாங்கலையே அப்படின்ட்டாரு. ஏன்னா ஆதாரம் இல்லாம, எழுத்து பூர்வம் இல்லாம, எந்த சாட்சியம் இல்லாம கடன் கொடுத்துருக்காரு. வாங்கினவர் கடன் மறுத்துட்டாரு. மறுத்தாலும் அவர்கிட்ட நீங்க வாங்குவீங்க. அல்லது நம்ம யாருக்கு கடன் கொடுத்தோமோ கடன் கொடுத்த நம்ம கடன் வாங்காரு பாருங்க, அவர் இழுத்தடிக்கிறார். அரபில் சொல்ல முற்றிலுமா இழுத்தடிக்கிறார். இழுத்தடிக்கிறாங்க என்ன, அவர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான சக்திலாம் இருக்கும், காசுலாம் இருக்கும். அடுத்த வாரம் வாங்குறேன், ஒரு மாசம் கழிச்சு வாங்குறேன், ஒரு வருஷம் கழிச்சு வாங்க தருகிறே இருக்காரு. ஆனா அவர் முடியுமா முடியும், காசு திருப்பி கொடுக்க முடியும். திருப்பி கொடுக்க முடியும், அவர் கொடுக்காம தள்ளாரு பாத்தீங்களா, தள்ளிட்டு போற பாத்தீங்களா, இழுத்தடிக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம என்ன செஞ்சோம், கடமை கொடுத்துட்டோம். அப்ப திரும்ப அந்த காசு வரது உறுதியா, கேரண்டி இல்லை. இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குமே, ஆனால் திரும்ப வரது சிரமம், கஷ்டம், வந்தாலும் வரலாம். இப்படி கற்பனை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருள் எதை மாதிரி, நம்ம கையில் இருந்து அபகரிக்கப்பட்ட பொருளை மாதிரி. நம்ம சொந்த பொருள் அபகரிச்சுட்டு ஓடிடலாம். இப்ப அபகரிக்கப்பட்ட பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? சட்டம் என்ன அதுல? அடுத்தும் இந்த நகை சம்பந்தமா தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நான் வந்து சொல்லிடுறேன். ஒண்ணு இன்னொரு விஷயத்தை தெரியல சொல்லிடுறேன். இப்ப வந்து மகளுக்கு ஜக்காத்து கடமையாகிற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுடைய மகளுக்கு ஜக்காத்து கடமையாகிற மாதிரியான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா அந்த பெண்ணு நகை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, வியாபாரத்துக்காக வச்சான்னு வைங்க, அணிவதற்காக இல்லாம வியாபாரத்துக்காக ஒரு பெண்ணு நகை வச்சிருக்கிறாங்கன்னா அதுல ஜக்காத்து வந்துடும். அணிவதற்காக வச்சாதான் ஜக்காத்து வராது. இப்போ ஒரு பெண்ணு வியாபாரத்துக்காக நகை வச்சிருக்கிறாங்க, இப்ப மருமகனுக்கு ஜக்காத்து ஒரு கடமை வருமா? இந்த கேள்வி வந்து அமைச்சதான் போகுது. நான் வந்து மகளுக்கு ஜக்கா பிரிச்சு கொடுத்துட்டேன், இப்ப மகளுக்கு கடமையா மருமகனுக்கு கடமையா அப்படின்னா அணிகிற நகைக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒரு கால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஜக்காத்து கடமையாகிற மாதிரி நகையை வச்சு பேசுவோம். வியாபாரத்துக்கு அந்த பெண்ணு வச்சிருக்கான்னு வச்சுக்குவோம், அந்த பெண்ணுக்கு கடமை தானே. அப்படி வரும்போது அந்த பெண்ணுக்கு ஜக்காத்து கடமையா மருமகனுக்கு கடமையா? பெண்ணுக்கு தாங்க கடமை, மருமகனுக்கு என்ன கடமை கேட்கிறேன். அந்த சொத்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு சொந்தமானது. ஒரு பொருள் யாருக்கு சொந்தமோ அவர் தான் அந்த ஜக்காத்தை கொடுக்கணுமே தவிர, அதுதான் அவருக்கு கடமையா தவிர கடமை அல்லாத இன்னொரு கொடுக்கணும் இல்லை. ஜக்காத்து கடமை இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். வேணா இன்னொரு இது தெளிவு இன்னொரு சட்டத்தை சொல்லிடுறேன். இப்ப வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஜக்காத்து கொடுக்குறது, கணவன் மனைவி இருக்கலாங்க, அவங்களுக்குள்ள ஜக்காத்து. உதாரணமாக கணவன் தன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, அல்லது மனைவி தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? இந்த கண்ணோட்டத்துல வேணா இந்த ஒரு புதிய கோணத்தை அணுகலாம். இமாம்கள் அதை தெளிவுபடுத்துறாங்க. ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது பொது உசூல் சொல்லிடுறேன். ஒருவர் தன்னுடைய உசூலுக்கு தனது ஃபுருவுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. உசூல்னா என்ன, பாப்பா வாப்பாடைய வாப்பா வாப்பாட போய்கிட்டே இருக்கும். ஃபுருனா என்ன, பிள்ளையுடைய பிள்ளையுடைய பிள்ளைன்னு போய்கிட்டே இருக்கும். இதை இன்னொரு கோணத்துல உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒருவர் யாருக்கு செலவு செய்வது கட்டாய கடமையோ அவருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. உதாரணமாக நான் என் வாப்பா அம்மாக்கு செலவு செய்யறது என் கடமை, என் பிள்ளை கடமை தானே. என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு செலவு செய்யறது ஒரு ஆணுக்கு கடமை தானே. அப்ப மனைவிக்கு செலவு செய்யறது எனக்கு கடமை ஆகுது, என் பிள்ளைக்கு செலவு செய்யறது கடமை ஆகுது, என் வாப்பா அம்மாவுக்கு செய்யறது நமக்கு கடமை ஆகுது. இப்படி யாருக்கெல்லாம் செலவு செய்வது மார்க்கத்தின் அடிப்படையில் கட்டாய கடமையோ அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து கொடுக்க கூடாது. அப்ப பாப்பாக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, உமாக்கு கொடுக்கலாமா, மனைவி கொடுக்கலாமா, பெத்த பிள்ளை கொடுக்காம கொடுக்க முடியாது. சரி, இப்ப மனைவிட்ட வாங்க. இப்ப மனைவி தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? அப்ப அந்த கோணத்துல பாருங்க, மனைவி தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா கேட்டா கொடுக்கலாம். ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் சொல்றேன். பல இமாம்கள் பல கிதாபுல எழுதுறாங்க. இதுக்கு என்ன உசூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி தன் கணவனுக்கு செலவு செய்து கடமை இல்லை. மனைவிக்கு புருஷனுக்கு சாப்பாடு போடுறது, செலவு
ஃபுட் கொடுக்குறது, நஃபகா கிஸ்வா சுக்ரா கொடுக்குறது மனைவிக்கு கடமை இல்ல. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனுக்கு செலவழிக்கிற கட்டாய கடமை இல்லை. ஒரு பெண் இப்பொழுது செல்வந்தலாக இருக்கின்றால் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட செல்வம் இருக்குது, அவ சொத்துக்கு அவன் தான் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா அந்த பெண்ணினுடைய கணவன் அவன் ஜக்காத்து வாங்குறதுல ஏழையாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப இந்த பெண் செல்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? என்ன செய்யலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். காரணம் என்னவென்றால் ஒரு பெண் தன் கணவனுக்கு ஜக்காத்து செலவழிப்பது கட்டாய கடமை இல்லை. அதனால இந்த ஜக்காத்து கொடுத்ததாக ஆகும் என்பதை ஹதீஸோட நேரம் இல்ல, டைம் சுருக்கி இருக்குது, நிறைய கேள்வி இருக்குது. அதனால ஹதீஸ் புகார்லயே ஹதீஸ் இருக்குது, அதனால அந்த அடிப்படை சொல்றேன். அதனால இந்த அமைப்பில் வேணா ஜக்காத்து கொடுத்துக்கலாமே தவிர ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கடமையானதை இன்னொரு ஆள் கொடுக்கலாமான்னு கேள்விக்கு வேலை இல்லை. சரிங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, உதாரணமா தங்கத்துல ஒரு ஆளுக்கு வந்து ஜக்காத்து கடமையாகுது. தங்கத்துல அதாவது 100க்கு 2.5% ரூபுல் உசூல் 100க்கு 2.5% கடமையாகுது. அப்படி கடமையான பிறகு அவரு கடமையானதை 100க்கு 2 ஆகுது. 100 ரூபா வச்சு பேசுவோம். 100க்கு 2 வெறும் 2.5க்கு மட்டுமா மொத்தமாமா? அப்புறம் 100க்கும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பார்க்கணும். 1000 ரூபாய் இருக்குன்னா 1000க்கும் சேர்த்து கணக்கு பார்க்கணும். வெறும் அந்த ருபுல் உசூலை மட்டும் பிரிச்சு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. தவிர நம்ம இருக்கிற என்ன பணம் இருக்குதோ ஒட்டுமொத்த பணத்திலையும் ஒட்டுமொத்த நகையிலையும் ஒட்டுமொத்த வெள்ளியிலையும் நம்ம என்ன செய்யணும், அந்த 100க்கு 2.5ங்கிற கணக்கு பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து அதே தான் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. ஒருவர் வந்து குடும்ப தேவையை கருத்தில் கொண்டு சம்பாதித்த பணத்துல அவர் வந்து குடும்ப தேவைக்காக ஒரு காலி நிலம் வாங்குகிறார். இது காலி நிலம் வாங்கியிருக்காரா இல்லையா, அந்த நிலத்துக்கு ஜக்காத்து கடமையா? அப்படி இருந்தால் எந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கக்கூடிய பொருளிலே ஜக்காத்து கிடையாது. வீடு கட்டுறதுக்காக என்ன செய்யறாரு, ஒரு நிலம் வாங்குறாரு, சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கினது. அந்த சொந்த பயன்பாட்டிற்காக ஒருவர் என்ன செய்யற, ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல ஜக்காத்து வராது. அதுக்கு ஹதீஸினுடைய அடிப்படையில் இமாம்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன கேட்டீங்கன்னா, சொந்த பயன்பாட்டிற்காக உள்ள அடிமைகள், சொந்த பயன்பாட்டிற்காக உள்ள வாகனங்கள், குதிரைகள், சொந்த பயன்பாட்டிற்காக உள்ள இல்லங்கள், வீடுகள், சொந்த பயன்பாட்டிற்காக வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பொருட்கள், இதெல்லாம் எப்படி ஜக்காத்து கடமை இல்லையோ அதே போல சொந்த பயன்பாட்டிற்காக வேண்டி ஒரு நிலம் வாங்கி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுல என்ன வராது, ஜக்காத்து வராது என்பதுதான் மார்க்க சட்டம். அடுத்த ஒரு கேள்வி, வங்கியில் வைத்திருந்தால் வட்டி, அதாவது பணத்தை பேசுறாரு, வங்கியில் வைத்திருந்தால் வட்டி போன்ற ஹராம் விஷயங்கள் வரும் என்பதால் பணத்தை ரொக்கமாக வீட்டிலோ லாக்கரிலோ வைத்திருக்கும் போது எந்த வியாபார பயன்பாடும் இல்லாமல், அந்த பணத்தை கொண்டு எந்த வருமானமும் இல்லாமல் அந்த ரொக்க பணத்திற்கு ஜக்காத்து உண்டா? இவ்வாறு வைத்திருக்கும் பணம் வெறும் காகிதமே தவிர அதனுடைய மதிப்பு தங்கத்தை போன்றோ நிலத்தை போன்றோ மதிப்பு கூடிக்கொண்டே போகாது, மாறாக அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே தான் செல்லும் என்பதை கவனத்தில் கொண்டு விளக்கம் தர வேண்டுகிறேன். அதாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆள் பணம் வச்சிருக்கிறாரு, வங்கியில கொண்டு போட்டா அதுல ஹராம் வரும், அது ஹராம் கலக்குமே அப்படிங்கிற பேணுதலுக்காக எனக்கு என் பொருளை ஹராமே கலக்க வேண்டாம் அப்படிங்கிற பேணுதலுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், பணத்தை வீட்டுல பீரோல்ல வச்சு நான் பாதுகாத்துட்டு வரேன். இப்ப நான் வீட்டுல பீரோல் வச்சு பாதுகாத்துட்டு வரேன்னா இல்லையா, அந்த பணத்துல நான் எந்த வருமானமும் பண்ணல, சும்மா தான் வச்சிருக்கிறேன். உதாரணமா ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோமே, ஒரு நிசாவோட அளவு வச்சு பேசுவோம், அதுல சர்ச்சையே வெறும் 10 ரூபா 50 ரூபா அதுல சர்ச்சை. ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சு பேசுவோம், வச்சிருக்கிறாரு. அதை வச்சு அவர் எந்த வியாபாரத்துல போடல, அதை வச்சு எந்த வருமானமும் இல்லை, எந்த இன்கம் எதுவுமே இல்லை. இப்ப இதுல ஜக்காத்து நான் கொடுக்கணுமா? அடுத்து என்ன கேட்டா, அது வெறும் பேப்பர் தானே, இதுக்கு கூடிக்கிட்டே போகாத குறைஞ்சிக்கிட்டு தானே போகுது, கால மதிப்பீடு பதில ஜக்காத்து கொடுக்கணுமா கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து புதிய கோணத்துல கேட்டதை வாசிக்க வேண்டியதை போச்சு. என்னன்னா, நிசாபுடைய அளவு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குங்க, அது தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் அதுக்கு நிகரான பணமா இருக்கட்டும், அதை வச்சு வியாபாரம் பண்ணுனா வியாபார ஜக்காத்துன்னு வரும். வியாபாரம் பண்ணாம சும்மா வச்சிருந்தா தங்க ஜக்காத்து வெள்ளி ஜக்காத்து அதுக்கு நிகரான ஜக்காத்துன்னு வரும். அதை வச்சு வியாபாரம் பண்ண கட்டாயம் இல்லை, அதை வச்சு நமக்கு இன்கம் வரணும்னு கட்டாயம் இல்லை.
வேற வகையில நமக்கு என்ன வரணும், ஒரு வருமானம் வரணும் எங்க கட்டாயம் இல்லை. ஷரியத்தின் அடிப்படையிலே ஒருவரிடத்திலே நிசாப் இருந்து விட்டால் அது ஒரு வருடம் முழுமையாக இருந்தால் அதுதான் மார்க்க நிபந்தனை போட்டுச்சு. சலாஸ் எப்படி நிபந்தனை போடல, உங்கள்ட்ட இருக்கணும், ஒரு வருஷம் இருக்கணும், அந்த ஒரு வருஷம் அதை வச்சு நீங்க சம்பாதிக்கணும், உங்களுக்கு இன்கம் வரணும், அப்படி இருந்தா தான் அதுல ஜக்காத்து கட்ட வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லல. நமக்கு மார்க்கம் என்ன சொல்லி தந்துச்சுன்னா நிசாப் இருக்கணும். அந்த நிசாபும் ஜக்காத்து கடமையாகின்ற அளவு, அந்த அளவு ஒரு வருடம் முழுமையாக பூர்த்தியாக நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துட்டா அதுல ஜக்காத்து கடமை. நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் சரி, அல்லது வீட்டுல பீரோல வச்சிருந்தாலும் சரி, லாக்கர்ல வச்சிருந்தாலும் சரி, அது மூலமா லாபம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஜக்காத்து கடமை தான். ரெண்டாவது அது வெறும் பேப்பர் தானேன்னு சொல்ல முடியாது. வெறும் பேப்பர் தானே தூர போட மாட்டோம், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த அப்போ உதாரணமா வெள்ளி வாங்குற அளவுக்கு பணம் இருக்குதுன்னா அது வெள்ளியுடைய மதிப்பு, தங்கம் வாங்குற அளவுக்கு கையில பணம் இருக்குன்னா தங்கத்தினுடைய மதிப்பு. அது பேப்பர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம், பேப்பர் தானே சொல்லி தூர போட மாட்டோம். அப்ப வெள்ளி நிசாபு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா வெள்ளி இருக்கிற மாதிரி, தங்க நிசாபு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்தா என் கையில தங்கத்தினுடைய நிசாபு இருக்கிற மாதிரி. அது வெறும் பேப்பர் அல்ல, அதுக்கு மதிப்பு உண்டு. மதிப்பு இருக்க போய் தான் அதுக்காண்டி மக்கள் ஓடுறாங்க, இல்லாட்டா ஏன் ஓடணும்னு கேட்கிறேன். ஆமா, மதிப்பு இருக்க போய் தான் தூக்கத்தை பார்க்காம நைட்டு பாருங்க பாருங்க எத்தனை பேர் பிரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த பேப்பருக்கு தானே. மதிப்பு இல்லாட்டா ஏன் ஓடணும், மதிப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, வருமானம் வந்தாலும் வராவிட்டாலும் நிசாப் இருந்து ஒரு வருடம் முழுமை அடைந்து விட்டால் ஜக்காத்து கடமை. சரி, ஆமா, மதரசாவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. மதரசால இருந்து வந்து ஜக்காத்துக்காக வசூலுக்கு வந்து ஜக்காத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மதரசா கட்டுற கட்டுமானத்துக்காகவோ மதரசாவுடைய மற்ற செலவுக்காகவோ அல்ல, மதரசாவில் பணி செய்கின்ற ஊழியர்களுக்கோ அல்லது மார்க்க சேவை செய்யக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கோ அது சம்பளமாக கொடுக்கப்படுறது அல்ல. மாறாக மாணவர்களுக்காக செலவு, உணவு இருக்குது, என்னமோ சில மாணவர்களுக்கு செலவு இருக்குதா இல்லையா, அந்த அந்த செலவுக்காக தான் அந்த ஜக்காத்து. மாணவர்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கலாம்னு கேள்வி வரும். செல்வந்தர் வீட்டுல வந்திருப்பாரு, பணக்காரருடைய மகனா இருப்பாரு, ஏழைகளுடைய பிள்ளையா இருப்பாரு, எல்லாரும் கலந்தானே இருப்பாங்க. அப்ப எப்படி கரெக்டா பிரிச்சு பிரிச்சா நீங்க சோறு போடுவீங்க, பிரிச்சு பிரிச்சா தங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்க. இது ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவருக்கு கட்டணம், இது வாங்க அப்படி அப்படி இல்லை. பாப்பா செல்வந்தரன் கூட கோடி செல்வந்தர் போட்டுவோம், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஆளு பருவம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் தனி சரியத்து சட்ட பிரகாரம் அவர் வாழ்க்கைக்கு அவர் தான் உழைக்கணும். பாப்பா சம்பாதிக்கிறது அவருக்கு, புள்ள சம்பாதிக்கிறது இவருக்கு. மார்க்க அடிப்படை பேசுறேன், பருவம் அடைஞ்சிட்டா அவர் வாழ்க்கைக்கு அவர் சம்பாதிக்கிறது தான். இப்ப மதரசாக்கள் வராது பாத்தீங்களா, அவர் எந்த லிஸ்ட மார்க்க சொல்லுது புகாக்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் சம்பாதிக்க சக்தி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அறிவு இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, எல்லாம் இருந்தும் அவர் முழுக்க முழுக்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு கியாமத்திற்கு மார்க்கம் போய் சேரணும் என்பதற்காக அவர் எதை ஒதுக்குறாரு, சம்பாதித்தை ஓரமா போடுறாரு. சம்பாதித்தை ஓரமா போட்டாரா, இப்ப அவருக்குன்னு வந்து பேலன்ஸ் இல்லை, அவருக்குன்னு ஒரு பணம் கிடையாது, அவருக்கும் சொந்தமா ஒண்ணும் கிடையாது. இப்ப அவர் சரியத்தின் மறுபடியும் யாரு, பக்கீர். பக்கீர்னு சொல்றதுனால இது பிச்சைக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இது மார்க்கத்திற்காக ஒரு பக்கீரா இருக்கிறாரு, அதுதான் விஷயம். மார்க்கத்திற்காக சஹாபாக்கள் இல்லத்தை இழந்தாங்களா இல்லையா, குர்ஆன் சொல்லுகிறாங்க லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம், அப்படிதான் சொல்லுது. அவங்க செல்வந்தர்களா தான் இருந்தாங்க, செல்வந்தர்களா இருந்தவர்கள் தான் மார்க்கத்திற்காக ஃபுகராக்களா மாறினாங்க சஹாபா பெருமக்கள். அதே மாதிரிதான் மதரசாவிலே மார்க்கத்தை பயில்வதற்காக வந்தவர்கள் சம்பாதிப்பதற்கான டேலண்ட் இருந்தோ, சம்பாதிப்பதற்கான ஆயுள் வசதி எல்லாம் இருந்தோ, சம்பாதிப்பதை ஒதுக்கி வைத்து விட்டு முழுக்க முழுக்க மார்க்க கல்வியை கற்பதற்காக ஒதுக்கி வந்த காரணத்தினால இப்ப அவரு எதுவுமே இல்லாம இருக்கிறார். இப்ப எந்த லிஸ்ட் வைக்கிறது, ஃபுகரா லிஸ்ட் வைக்கணும். இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ மார்க்க சொல்லுதா, அதத்தான் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. இந்த தலபத்துல் இல்மு தாலிபுல் இல்முகளை ஃபுகரா லிஸ்ட் வைக்கிறோம், வச்சு அவர்களுடைய கல்விக்காக வேண்டி அவர்களுக்கு ஜக்காத் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ மதரசா எதுக்காண்டி வாங்குறோம், மாணவர்களுக்காக, அவருடைய உறைவிடத்திற்காக, அவருடைய உணவுக்காக, அந்த கண்ணோட்டத்தில் தான் வாங்கப்படுறது தவிர மற்றதுக்காக அல்ல. எனவே நல்ல விளைவிக்கங்க. பள்ளிவாசலுக்காக வாங்குறது, பள்ளிவாசல் கட்டட நிதிக்காக வாங்குறது அப்படின்னா மார்க்கத்துல கிடையாது, அது கூடாது. அப்படி யாரும் வாங்கினா தப்புதான். ஏன்னா மார்க்க என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா 8 வகையினர் கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த 8 வகையினர்ல யாராச்சும் ஒரு இருக்கணும். இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ, ஃபகீரா இருக்கணும், வல் மசாகீனி, இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்களா இருக்கணும்.
ஒரு முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரா இருக்கணும். ஒஃபிர் ரிகாபி, அதே போல இப்ப அந்த ரிகா கிடையாது, பழைய காலகட்டத்துல உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள், அந்த அடிமைகளா இருக்கணும். ஒரு காரிமீன், அதே போல கடனாளிகளா, கடல்ல மூழ்களா இருக்கணும். ஒஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடிய அந்த ராணுவ வீரர்களா இருக்கணும். வப்னி சபீல், அதே போல வழிபோக்கனா இருக்கணும். இந்த 8 வகையினர்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கிறது அப்படின்னு வரும்போது, பள்ளிவாசல் கட்டுறதுக்காக அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 8ல என்ன வருதுன்னு கேட்கிறேன். பள்ளிவாசல் பக்கீரா, பள்ளிவாசல் மிஸ்கீனா, பள்ளிவாசல் காரிமா, அவர் தனி நபரே கிடையாது. எதுக்கு கொடுக்கிறதுன்னு கேட்டா, ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை போக்குறதுக்காக கொடுக்கிறது அப்படின்னு வரும்போது, ஏழை எளிய மக்களுடைய கஷ்டத்தை போக்குறது, அதுக்காகத்தான் ஜக்காத்தை தவிர ஒரு கட்டடத்துக்காக என்ன இல்ல ஜக்காத்து இல்லை. அதனால பள்ளி கட்டடம், அந்த கட்டடம், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜக்காத்தை வாங்கி போட்டு நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் கட்டி விட்டுருவோம். அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது. சில பேர் வட்டியை வாங்கி போட்டு கட்டி விட்டுருவோம், அதெல்லாம் கிடையாது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், நம்ம ஜக்காத்தாக வாங்கக்கூடிய பணம் இந்த 8 வகையில் உள்ளவர்களுக்கு தான் நம்ம வாங்க முடியும், கொடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த நோக்கத்துக்காக நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, வாங்க முடியாது, கொடுக்க முடியாது நினைவிக் கொள்வோம். எனவே பள்ளிக்கு, கட்டடத்துக்கு என்ற நிர்வாகத்துக்கு கிடையாது. மதரசால உள்ள மாணவர்களுக்காக ஜக்காத் தாராளமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதாவது நோன்பு பிறை பார்ப்பதற்கு முன்னால் ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. பிற பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா பின்னாடி கொடுக்காம கேள்வி இல்லை. ஒரு பொருள் நம்ம கையில நிசாப சொல்றேன், தங்கத்து, அதாவது ஜக்காத்து கடமையாகிற அளவு நம்ம கையில வருது, அது நம்மகிட்ட ஒரு வருடம் முழுமை அடையுது. ஒரு வருடம் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஜக்காத்து கொடுக்கறது கடமையாயிடும். அது ஒரு வருடம் முழுமை அடைஞ்சிட்டா கொடுத்துருக்கு. குறிப்பாக அது ரமதான்ல தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. எனக்கு ரமதான்ல பணம் வந்துச்சு, அடுத்த ரமதான்ல எனக்கு இருக்குதுன்னா நான் ரமதான்ல கொடுக்க போறேன், நினைச்சீங்களா? எப்ப ஜக்காத்து கடமையாகுது அப்ப கொடுக்கணும். அதாவது ஜக்காத்து கடமையானவுடன் பௌரன் கொடுப்பது அதுதான் நல்லது. காரணம் என்ன கேட்ட விளக்கு சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது. என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, நம்ம கடமையான ஜக்காத்தை நான் அடுத்த மாசம் கொடுக்குறேன் தள்ளி போட்டு வச்சேன்னு கொடுக்காமலேயே மூத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் குற்றவாளியா போற மாதிரி ஆகுது. எனவே நம் மீது கடமையான ஒரு வணக்கத்தை உடனடியாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுல போயிடலாமே. எனவே ஜக்காத்து கடமை ஆயிட்டா அது தாஜீல் பண்ணாம தாஜீல் செய்யறது அதுதான் ஏற்றமானது, அதுதான் நல்லதுன்னு சொன்ன காரணத்தினால வருடம் முடிந்து விட்டால் நமக்கு தெரியும் எப்போ ஜக்காத்து கடமையாச்சு, நமக்கு தெரியும் எப்போ வருஷம் முடிஞ்சு நமக்கு தெரியும். வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஜக்காத்தை உடனடியாக நிறைவேற்றுவதுதான் சிறப்பு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒருவர் வீடு கட்டி இருக்கிறாரு, அதுல வாடகைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. வாடகைக்கு ஆள் வச்சிருக்கிறோமா இல்லையா? இப்ப வாடகை எனக்கு வருது, நான் வாடகைக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது வாடகைக்கு விட்ட வீட்டுக்கு என்ன செய்யணுமா ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது நம்ம வீடு வச்சிருக்கோமா இல்லையா, அது வீட்டுக்கு சொல்லி தனி ஜக்காத்து வராது. வாடகை அவங்க வாங்குறோம்ல, வாடகை வாங்குறோமா இல்லையா, அந்த வாடகைய அது நிசாபுடைய அளவு அடையுது அப்படின்னு சொன்னா அதுல ஜக்காத்து கடமையாகும். வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு ஜக்காத்து. இது தங்கம் தான். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, கேள்வி நான் விளங்குற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ஆள்கிட்ட நிசாபு கடமையான 85 கிராம் நகை இருக்குது, அதுக்கு 100க்கு 2% ஒரு ஆள் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அது குறைஞ்சிருக்கு தானே, கரெக்டா 85 கிராம் தான் இருக்குதுங்க. அதுல இருந்து அவர் ஜக்காத்தை கொடுத்துட்டாரு, அப்ப அந்த அளவு குறைஞ்சிட்டு தானே. இப்ப குறைஞ்ச பிறகு அதுல ஜக்காத்து வருமா வராதுன்னு கேட்டா அதுல வராது. ஜக்காத் நிசாபுல இருந்து கொஞ்சம் குறைந்தாலும் குறைந்ததுல என்ன வராது, அடுத்த வருது ஜக்காத்து அதுல வராது. எப்ப அதுல ஒரு நிசாபு அடைஞ்சிருந்தா நிசாபு கூடிட்டா அப்பதான் அதுல ஜக்காத் வருமே தவிர நிசாபை விட்டு குறைந்து விட்டால் குறைந்திருக்கும் காலம் எல்லாம் அதுல ஜக்காத் இல்லை. எப்ப நிசாபை அடைகிறதோ அப்ப இருந்து வருஷம் ஆகுது.
என்ன சொன்னது? அடுத்த கேள்வி என்னன்னா, ஹராமான வருமானத்துல வந்து ஜக்காத்து கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி. அந்த கருத்து தான் இதுல வருது. அதாவது வட்டி தொழில் பண்றாரு, மார்க்கத்துல வட்டி கூடுமா கூடாது? உதாரணத்துக்கு சொல்றேன், வட்டி தொழில் முழுக்க முழுக்க அது ஃபுல்லா வட்டி தான். வர பணம் இன்கம் அனைத்துமே ஹராம் தான். அது நிசாபுடைய அளவு இருக்குது, நிசாபை தாண்டி இருக்குது. இப்ப இந்த ஹராமான பணத்துல ஜக்காத்து உண்டா அப்படின்னு கேட்டா சட்ட வல்லுநர்கள் தெளிவுபடுத்துவாங்க. அதுதான் முதல் நிபந்தனை சொன்ன பார்த்தீங்கன்னா மில்குத்தாம். அந்த மில்குத்தாம் தான் அதுக்கு பதில். அதாவது ஹராமான பொருள் நமக்கு முதல்ல நமக்கு மில்கே கிடையாதுங்க, நமக்கு அது சொந்தமே கிடையாது. ஹராமான பொருள் நமக்கு சொந்தமாகும். மார்க் அதை ஹராமாகிருச்சா இல்லையா, தடை செஞ்சிருச்சா இல்லையா, அது எப்படி நமக்கு மில்க் ஆகும்? ஹதீஸ்ல வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோசடி பொருள் இருந்து ஜக்காத்தை ஏற்க மாட்டான். பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வந்து ஹதீஸ், மோசடி பொருள் இருந்து அல்லாஹ் ஜக்காத்தை ஏற்க மாட்டான். மோசடி ஹராம் தானே, அப்ப அதுல இருந்து ஜக்காத் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, ஸல்லல்லாஹு சொல்றாங்களே. அப்ப அதுல ஜக்காத்து செல்லாதது. இப்போ ஒரு ஆள் திருடிட்டாரு, திருட்டு பொருள் நிசாப் அளவு இருக்குது, அது ஜக்காத் கொடுக்குறாரு, முடியுமா? ஒரு ஆள்கிட்ட அபகரிச்சுட்டு வந்துட்டாரு, ஒரு 85 பவுன் ஒரு 100 பவுன் அபகரிச்சுட்டு வந்துட்டாரு, வந்து என்கிட்ட நிறைய இருக்குங்க, அதுல ஜக்காத் வச்சுக்கோங்க. எப்படிங்க திருட்டு பொருளுக்கு அபகரிக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத்து வரும்? அதுதான் சொல்ல வரா, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபது. நீங்கள் சம்பாத்தியம் பண்றீங்களா இல்லையா, அதுல ஹலாலான அந்த செல்வத்துல இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும், செலவு பண்ணணும். ஹராமா சம்பாதிச்சு அதுல இருந்து கொடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. மின் தய்யிபாத்தி மா கஸபதுங்கற, தய்யிபாத்னா ஹலால்னு அர்த்தம். ஹலாலான பொருள்ல இருந்து ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா ஹராமான பொருளுக்கு வந்து ஜக்காத்து கொடுக்கலாமா, அது நிசாப் இருந்தாலும் கொடுக்கணுமா கூடாதா, அந்த கேள்விக்கே வேலை இல்லை. அது நமக்கு சொந்தமே இல்லை அந்த பொருள், அதனால பதில் சொல்லணும். நம்ம சொந்தமான பொருளுக்கே பதில் கொண்டு இருக்குது, இதுல ஹராமு சேர்ந்து என்ன ஆகும்? அடுத்து என்னன்னா, ஜக்காத்து வந்து நம்ம ஜக்காத்து கொடுக்குற அந்த பணத்தை வந்து ஒரு குடும்பத்திற்கே முழுசா கொடுத்துடலாமா, அல்லது அதை பிரித்து பல நபர்களுக்கு கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கறது அப்படின்னு இதுல எது சிறந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த சுருக்கமா இதை பத்தி நான் தெளிவாக சொல்லிடுறேன். 8 வகையினருக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு குர்ஆன் சொல்லுதா? ஃபுக்ராக்களுக்கு கொடுக்கணும், மிஸ்கின்களுக்கு கொடுக்கணும் குர்ஆன் சொல்லுதா? அது எந்த அடிப்படையில கொடுக்கறது, எது சிறந்தது? இப்ப ஏழைகள், ஃபக்கீர்னா என்ன, சின்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் செலவு உதாரணத்துக்கு சொல்றேன் 100 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். அவர் மொத்தமே சம்பாதிக்கிற எவ்வளவு 25 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அவருக்கு எவ்வளவு தேவைப்படுது? 75 ரூபா தேவைப்படுது. அவருக்கு வருமானம் 25 ரூபா தான் வருது. இவர் அன்றாட ஓட்ட முடியுமா? இந்த மாதிரி இருந்தா ஃபக்கீர், இந்த மாதிரி இருந்தா அவருக்கு என்ன பேரு? ஃபக்கீர். வித்தியாசப்படுத்துறேன். மிஸ்கின்னா என்ன, ஒரு நாள் 100 ரூபா செலவு பண்ணணும், 100 ரூபா செலவு பண்ணணும் இல்லையா? அவருக்கு அன்றாட வருமானம் எவ்வளவு வருது கேட்டீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபா வருது. அவருக்கு தேவை எவ்வளவு இருக்குது? 30 ரூபா 40 ரூபா தேவை இருக்குது. இப்படி இருந்தா ஒரு மிஸ்கின். ஃபக்கீருக்கு மிஸ்கினுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, ஃபக்கீர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அன்றாட நாள ஓட்டா. மிஸ்கின் அவரும் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவர் ஃபக்கீர், சரியா? ரொம்ப கஷ்டப்படுறவர் ஃபக்கீர். அதனாலதான் அல்லாஹ் முதல்ல இன்னம சதகாத்து லில் ஃபுகராக்களை முதல்ல சொல்றான், மிஸ்கினை ரெண்டாவது சொல்றான். ஃபுகராக்கள் அது விளக்கம் சொல்லுவாங்க. சரி, இது வித்தியாசம். இப்ப என்னன்னா, இந்த ஜக்காத்து கொடுக்கறமா இல்லையா, ஃபக்கீர்களுக்கு மிஸ்கின்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறது எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது? அதை ஃபுகஹாக்கள் சட்டம் எழுதும் போது எப்படி சட்டம் எழுதுறாங்கன்னா, ஒரு வருடத்துக்கு தேவையான அளவு அவங்களுக்கு கொடுத்துருங்க. சில பேர் சொல்றாங்க ஆயுளுக்கு தேவையான கொடுத்துருங்கிறாங்க. இப்போ எனக்கு ஜக்காத்து கடமை, இப்ப எனக்கு ஒரு செல்வம் இருக்குது,
நான் சக்காத்து கொடுக்குற அளவே என்கிட்ட 1,00,000 தான் வருது, நான் 1,00,000 தான் சக்காத்து கொடுக்கணும். நான் போய் அவர் 1000 கொடுக்க முடியுமா? அது என்ன ஏற்று சொல்றாங்கன்னா ஆளை பொறுத்து மாறுபடும். அதுதான் சொல்ல வரேன், ஆளை பொறுத்து மாறுபடும். நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், நானே பல கோடி சக்காத்து கொடுக்க இருக்குது. அப்போ ஒரு ஏழைக்கு நான் வந்து பேர் எடுக்கிறேன்னா சரி 1000 கொடுத்து அவருக்கு ஒரு சக்காத்தை கொடுத்துருவோம், கஷ்டப்படாம இருக்கட்டும். அது ஒவ்வொரு வருஷத்துக்கு தேவை சக்காத்தை கொடுத்துருவோம், கஷ்டப்படாம இருக்கட்டும். இது அவரவருடைய இன்கம் பொறுத்து, சக்காத்து கொடுக்குற அளவை பொறுத்து மாறுபடும். எல்லாருமே இப்போ அதே மாதிரிதான் கடனாளிக்கு சக்காத்து கொடுக்க மார்க்கம் சொல்லுது. கடனாளிக்கு சக்காத்து கொடுங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்கிறாரு, எவ்வளவு வாங்கியிருக்காரு, அவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க இருக்குது, ஒரு 5 லட்சம் கடன் கொடுக்கணும் வைங்களேன். அவரால எவ்வளவு கடன் கொடுக்க முடியும், இன்கம் வருது, அன்றாட வாழ்க்கை ஓட்ட முடியுது, எவ்வளவு கடன் அடைக்க முடியுது அப்படின்னு சொன்னா முக்கி பார்த்தா 1,00,000 தான் அடைக்க முடியுது. மிச்சம் 4 லட்சம் அடைக்க முடியாம கஷ்டப்படுறாரு. இப்போ கடனாளிகளுக்கு சக்காத்து கொடுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லி பாருங்க, இவருக்கு 5 லட்சத்துக்கு தூக்கி கொடுங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவரால் எவ்வளவு முடியலையோ அவ்வளவு கொடுங்கன்னு அர்த்தம். 4 லட்சம் முடியலையா, அவருக்கு 4 லட்சத்துக்கு கொடுங்க. சரி 4 லட்சத்துக்கு கொடுங்கன்னு வந்து போச்சு, அப்படித்தானே வருது, நியாயமா இருக்குதானே? இப்ப எனக்கு நான் சக்காத்து கொடுக்க வேண்டிய அளவு 1 லட்சம் தான் இருக்குது, நான் அவருக்கு 4 லட்சம் கொடுக்க முடியாது தானே? அப்ப அளவு மாறுபடுதா? அப்ப அவரவர்கள் தான் அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய முடியும், சக்காத்தை கொடுக்க முடியும். எனவே ஒரு ஆளுக்கு கொடுக்கிறதா பல குடும்பத்துக்கு கொடுக்கிறதா என்பதை அவர் வரக்கூடிய இன்கம் பொறுத்து அவரை பார்த்து சக்காத்தை கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பார்த்து நான் கொடுத்துருவேன். பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், நிறைய கோடி நான் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நான் தேர்வு செஞ்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய நான் கொடுத்துக்குவேன். ஆனா ஒரு தப்பை நம்ம செய்ய வேண்டாம். என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, ஜக்காத்து கொடுக்குறேங்கிற பெயர்ல 1 கிலோ அரிசி, ஜக்காத்து கொடுக்குறேங்கிற பெயர்ல ஒரு 2 வேட்டி 2 சேலை இப்படி வாங்கி வச்சு வரிசையில நிக்க விட்டு டோக்கன் கொடுத்து ஒரு சேலைக்கும் 1 கிலோ அரிசிக்கும் நம்ம வந்து கொடுத்து போட்டு அவனோட வறுமை போக்கிட முடியுமா? கொஞ்சம் யோசிங்களேன். ஜக்காத்துடைய நோக்கம் என்னங்க? ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? அது ஜக்காத் நம்ம வளர்ச்சி, அது கொடுப்பவருக்கும் வளர்ச்சி இருக்கணும், வாங்குறவருக்கும் வளர்ச்சி இருக்கணும். கொடுப்பவருக்கு என்ன வளர்ச்சி? ஜக்காத்தை கொடுக்கறதுனால ஜக்காத்தை வாங்குறாரு பாருங்க, அவர் துவா செய்யறாரு, அந்த துவாவுடைய பரக்கத்தை நம்ம செல்வத்தில் கிடைக்குது, கொடுத்தவருக்கு வளர்ச்சி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ ஜக்காத்தை கொடு உனக்கு ரெட்டிப்பாக்கி தரேங்கிறான், கொடுத்தவருக்கு வளர்ச்சி. வாங்குறவருக்கு என்ன வளர்ச்சி? வாங்கியவருடைய கஷ்டம் கொஞ்சம் போகணுமா இல்லையா? அதுதான் வாழ்க்கைய வளர்ச்சி. வெறும் 1 கிலோ அரிசி கொடுத்து போட்டு ஒரு 2 வேட்டியை கொடுத்து 2 சேலையை கொடுத்து போட்டு நான் உனக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அவருக்கு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கடமையானது கொடுத்துட்டாரு, கடமை நீங்குது, ஆனா அவருக்கு அவருடைய கஷ்டம் நீங்கல, ஒரு ஏழையுடைய கஷ்டம் நீங்கல. அப்ப கொடுக்கிற அளவை அவரவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருவருடைய கஷ்டம் போகிற அளவுக்கு கொடுங்க. அது கொடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அந்த பகுதி மக்கள் அந்த மக்கள் தெரிவாங்களா இல்லையா? என் உறவு கஷ்டப்படுதுன்னா என் உறவு எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு தெரியுமா இல்லையா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு கொடுத்தா அவ கஷ்டத்தை போக முடியும் தெரியுமா இல்லையா? இது அவரவர்கள் முடிவு பண்றது, அவரோட வருமானத்தை இன்கம் வச்சு முடிவு பண்றது. எனவே ஒரே ஒரு நிபந்தனை, நீ எந்த ஏழைக்கு கொடுத்தாலும் அது கஷ்டத்தை போக்குற அளவு கொடுங்க. இதான் ஜக்காத்தோட நோக்க நிறைவேறும். பைத்துல் மாலுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டு அதே பணம் மற்ற சேவை வட்டியில்லா கடனுக்கு பயன்படுத்துவது கூடுமா? இயக்கங்கள் வசூல் செய்யும் அதுல ஜக்காத்து என்ன அப்படிதான் கேள்வி வருது. அதாவது பொதுவாக சொல்லிடுறேன், இந்த பைத்துல் மால் வந்தனால சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு பைத்துல் மால் வந்து ஒரு புதிய ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்குது. அதுக்காண்டி சொல்றேன், பைத்துல் மால் மூலமா கொடுத்தா தான் ஜக்காத்து செல்லும், இல்லாட்ட செல்லாது அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில வந்து சில நபர்களால் அது வேகமாக பரப்பப்படுகிற காரணத்தினால ஜக்காத்து வந்து தனியா கொடுத்தா செல்லுமா செல்லாத அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா ஜக்காத்து கொடுத்தாலும் செல்லும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா நடக்குது, அரசாங்கம் இல்லாம நடக்குது, இரண்டுக்கும் தீர்வு சொல்றதுல மார்க்கம். எங்க இஸ்லாமிய மார்க்கம் அது வந்து குறுகிய வட்டத்துக்கு மட்டும் தீர்வு சொல்லிட்டு போகல, கியாமத் வர இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லிட்டு போகுது. அப்ப இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு பகுதியா இருந்தா அதுக்கும் தீர்வு சொல்லணும் மார்க்கம். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத பகுதியா இருக்குது, அங்க மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறது மார்க்கம். அப்ப இந்த இரண்டுக்கும் பொதுவாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெறுகின்ற சமயத்துல ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர், அந்த ஆட்சியாளர் என்ன செய்கிறாரு, ஜக்காத்தை வசூலுக்கு ஆள் போட்டு அவர் அந்த ஜக்காத்தை வசூலிச்சு யார் யார் ஏழைன்னு சொல்லி ஆட்சியாளர் லிஸ்ட் இருக்குமா இல்லையா? கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்க தானே செய்யும், யார் யார் ஏழை யார் யார் பணக்காரன்னு சொல்லி. அப்ப அந்த ஆட்சியாளர் லிஸ்ட் இருக்கிற காரணத்தினால அவர் அந்த லிஸ்ட் பிரகாரம் என்ன செஞ்சிருவாரு, பிரிச்சு கொடுத்துருவாரு.
யாருக்கு எவ்வளவு தேவை கணக்கு வச்சு கொடுத்துருவாரு. இது ஆட்சி அதிகாரம் நடைபெறக்கூடிய இடமா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படி வழிகாட்டிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செயல் மூலமாகவும் இல்லாமல் தன்னுடைய சொல் மூலமாகவும் பல வழிகாட்டுகள் நடத்துறாங்க. அதுல ஒரு வழிகாட்டுதல் என்ன கேட்டீங்கன்னா, பொருளுக்கு உடைமைதாரர், ஒரு பொருளுக்கு சொந்தக்காரர் அவரே தனியாக தான் விரும்பிய நபர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? என்ன செய்யலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். மார்க்க வழிகாட்டுதுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சில ஹதீஸ் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப ஜக்காத்து உறவினர்களுக்கு கொடுக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? உறவுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உன் உறவுக்கு கொடுங்க, நீ உறவுக்கு கொடுத்தா 2 நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உறவுக்கு கொடுத்தா 2 நன்மை கிடைக்கும். என்ன 2 நன்மை? ஒன்னு ஜகாத்து கொடுத்த நன்மை, இன்னொன்று சிலத்து ரஹம் உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மை. 2மே கிடைக்கும்ங்கறாங்க. இப்போ இந்த உரிமை ஸல்லல்லாஹு யாருக்கு கொடுக்குறாங்க? பொருளுக்கு உடைமைதாரர் தானே. இப்போ நான் நபி என்ன சொல்றாங்க? உறவு ஒரு 2 நன்மை கிடைக்குங்கிறாங்க. என் கையில பணம் இருக்குது, நான் என் உறவுக்கு போய் கொடுத்தேன், 2 நன்மை கிடைக்கும் தானே. இப்ப மார்க் எனக்கு தனிநபர் ஜக்காத் கொடுக்க அனுமதிக்கிறதா இல்லையா? ஒரு பைத்துல் மால்ல போய் கொடுத்தா அவங்க மூலமா ஜக்காத்து கொடுத்தா தான் ஜக்காத்து தெரியுங்கிற ஒரு சட்டம் கிடையாது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தொழுகை நோன்பு அல்ல அடுத்தது சொல்றான், வாகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, வாகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். தொழுகையும் நோன்பையும் அல்லாஹ் ஒண்ணா சொன்னான்னா அது எப்படி இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னா, தொழுகையை ஜமாத்தா தான் சொல்ல வேண்டும். ஆமா, ஜகாத்தை ஜமாத்தாகத்தான் கொடுக்கணும், கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும். தனியவர் கொடுத்தாலும் செல்லாது. எப்படி செல்லாதுன்னு வந்துச்சு. இப்ப அடுத்து நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப ஜமாத்தாத்தான் தொழுவணும். ஒரு ஆள் தனியா தொழுதாரு, சுபு தொழுக செல்லுமா செல்லாதா? முன்ஃபரிதா தொழுதாரு, செல்லுமா செல்லாதா? செல்லும் தானே. இவங்க எப்படி சட்டம் சொல்றாங்கன்னா, தொழுகையோட ஒப்பிடுறாங்க. தொழுகையோட ஒப்பிட்டு போட்டு சட்டம் எப்படி சொல்றாங்க பாருங்க. சட்டம் எப்படி சொல்றாங்க? ஜமாத்தாத்தான் தொழ வேண்டும். சரி, அது உண்மைதான். தனியா தொழுதா கூடுமா கூடாதா? நீங்க என்ன சட்டம் சொல்றீங்க? பைத்துல் மால் மூலியா கொடுத்தா தான் செல்லும், அப்புறம் தனியா கொடுத்தா செல்லாது. என்னங்க சட்டம் இது? இப்படி சட்டமே கிடையாது. அதனால தனிநபர் ஜக்காத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு கேட்டா தாராளமா என்ன செய்யலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். அப்படி ஜக்காத்து அவரு கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது. அம்வாலு ஸாஹிரா, அம்வாலு பாத்தினா. நான் அதுக்குள்ள விரிவா போக முடியல. ஆனா இந்த தங்கம், இந்த வெள்ளி, நல்ல கவனிங்க, தங்கம், இந்த வெள்ளி, வியாபார சரக்கு, சரிங்களா, தங்கத்துக்கு நிகரான பணங்கள், இது எல்லாமே உண்மையிலேயே அல்ல அம்வாலு ஸாஹிரால கொண்டு வராங்க. இது தனிநபராக ஜக்காத் என்ன செய்யலாம்? கொடுக்காம கொண்டு வராங்க. அப்படி கொடுத்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மையும் கிடைக்கும் சொல்லி சட்டங்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில ஃபுகஹாக்கள் சட்டம் வகுத்திருக்கிறாங்க. ஏராளமான ஆதாரங்கள் ஹதீஸ்களை கொண்டு வராங்க. எனவே ஒருவர் தனக்கு சொந்தமான பொருளை பைத்துல் மால் மூலமாகத்தான் கொடுக்கணுங்கிற சட்டம் கிடையாது. தனிநபராகவும் கொடுக்கலாம். இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. இன்னைக்கு பைத்துல் மால் மூலமாக கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல அவங்க எப்படி பண்றாங்க என்பது நமக்கு தெரியாம போகுது. அதனால ஃபுகஹாக்கள் சட்டம் வகுக்கிறாங்க. இந்த ஜூர் நிறைந்த காலகட்டத்துல அநியாயங்களும் பாவங்களும் நிறைந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, பண விஷயத்துல எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறது நம்பிக்கை அற்று போன அந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் தாம நம்பிக்கை இருக்கும். அப்படிதானே? நான் யாருக்கு தெரியுமா இல்லையா? கஷ்டப்பட்டவருக்கு, ஏழைக்கு, என் குடும்பத்தில் உள்ள உறவுக்கு நான் ஜக்காத் கொடுத்து எனக்கு தெரியும். நான் வேற யார்கிட்ட கொடுத்தேனோ அவங்க சரியான முறைக்கு கொடுத்தாங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்துல பாவங்கள் அதிகரித்த காலம். இந்த மாதிரி பாவங்கள் அதிகரித்த காலகட்டத்திலே, நம்பிக்கைகள் குறைந்து போற காலகட்டத்திலே இப்ப எது அஃதலு, எது சிறந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரவர் பொருளுக்கு அவரவரே பொறுப்பேற்று அவரவரே தேர்வு செய்து கொடுப்பது, அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மிக சால சிறந்தது என்பது என்கிற அளவுக்கு. ஏன் இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா, ஃபிக்ஹ் கிதாபில் கூட இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் நான் ஃபிக்ஹ் கிதாப் மேற்கொள் காட்டி பேசிட்டு இருக்கிறேன். ஃபிக்ஹ் கிதாபிலே தனியா ஜக்காத் சொல்லலங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசப்படுது. எந்த அளவுக்கு ஃபிக்ஹ் கிதாபுகள்ல இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து தனிநபராக கொடுப்பது இன்றைய காலகட்டத்தில் சிறந்தது என்று சொல்கிற அளவுக்கு சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க தனிநபராக கொடுப்பது சிறந்தது ஒண்ணு. ரெண்டாவது, பைத்துல் மால்ல கொடுத்தோம், அவங்க ஜக்காத்தை கரெக்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க, கொடுத்தோம். இப்ப அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கிறது? அந்த பணத்தை ஜக்காத்துக்காக அல்லாஹ் யாரை நியமிச்சிருக்கிறானோ வாங்குறதுக்கு தகுதியா அவங்களுக்காக மட்டுமே தான் கொடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த நோக்கத்திற்காகவும் என்ன செய்ய முடியாது. அதுல இருந்து இந்த உதவி செய்யற அந்த உதவி செய்ய மற்ற விஷயத்துக்காக கொடுக்க முடியாது. மார்க்கம் யாருக்கு கொடுக்கலாம் என்று 8 வகைகளை சொல்கிறதோ அந்த 8 வகைகளுக்காக மாத்திரமே ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியாளர்களுக்கு மாத்திரமே தான் கொடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் கொடுத்து அதுல இருந்து பிசினஸ் பண்ண முடியாதுங்கிற கருத்தையும் நம்ம பதிவு செய்யறோம்.
அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கேள்விகள் வந்து இருக்கிறது. ஆனா அத்தனை கேள்விகளுக்குமே வந்து பெரும்பாலும் வந்து நம்ம சொன்ன பதில்கள் வந்து பல கேள்விகளை உள்ளடக்கியதான் இருக்குது என்பதையும் நம்ம பதிவு செய்யறேன். ஜகாத்து வாங்க தகுந்த ஹஜ்ஜு கடமை இல்லாத ஒரு ஏழையை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்க ஜகாத்து தொகையை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஜகாத்து வாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குது, அவருக்கு வந்து ஹஜ்ஜு நிறைவேற்றல அந்த ஏழை, இப்ப அவருக்கு நான் நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜகாத்து பணத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை வந்து ஒண்ணு விளங்கிக்கங்க. ஜகாத்தின் ஏழையை ஹஜ்ஜுக்கு அனுப்புறதுக்காக என் ஜகாத்து பணத்தை கொடுக்கறது, நான் ஜகாத்து பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா தம்லீக்னா என்ன? அவர் விருப்பப்பட்ட மாதிரி செலவு பண்றது. அவர் விருப்பப்பட்ட மாதிரி செலவு பண்றதுக்காக சொந்தமாக்கி கொடுத்தல். நான் ஒரு ஏழைக்கு ஜகாத்து கொடுக்குறேன், அவருடைய கஷ்டம் போக்கத்தான் கொடுக்குறேன், அவர் ஹஜ்ஜி கடமையா அவர் ஹஜ்ஜி செஞ்சா என்ன செய்யாட்டா என்ன, அவருடைய தேவையை போக்குறதுக்காக. இப்ப நான் ஹஜ்ஜுக்காக மட்டும் தான் கொடுப்பேன், ஹஜ்ஜை மட்டும் தான் செய்யணும் எப்படி நிபந்தனை போடுவீங்க? அவருக்கு மற்ற தேவை இருக்காதா, கஷ்டம் இருக்காதா? அது நிபந்தனை போட்டு ஹஜ்ஜுக்கு மட்டுமே இதனை செலவழிக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டு நீங்க என்ன செய்ய முடியாது. ஒரு ஏழைக்கு நீங்க காசை கொடுத்து ஹஜ்ஜை அனுப்பிக்க முடியாது. மாறாக நீங்க ஒரு ஏழைக்கு நீங்க ஜகாத்து கொடுக்குறீங்கன்னா தாராளமா கொடுங்க, அதை தம்லீக் பண்ணி கொடுத்துருங்க. அவர் விரும்புனா அதை வாங்கி ஹஜ்ஜுக்கு போன ஆசைப்பட்டா அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராவுக்கு போன ஆசைப்பட்டா உம்ராவுக்கு போறாரு, அவர் குடும்பத்துல கஷ்டத்தை போக்குறாரு, கஷ்டத்தை போக்குறாரு, அது அவர் விருப்பம். அடுத்தவருடைய விருப்பத்தை நல்லபடி தர முடியும். நம்ம கடமை என்ன கேட்டா, ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டியதை ஏழைக்கு கொடுத்துடணும், அவ்வளவுதான். நீ இதை வச்சு இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. அந்த உத்தரவு போற அதிகாரம் குர்ஆன் நமக்கு தரல, ஹதீஸ் நமக்கு தரல. உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, ஒரு ஏழை ஹஜ்ஜுக்கு போகணும் இருக்குதா, சொந்த காசை கூட்டு போயிருங்க. அவர் காசு கொடுத்து ஜகாத்து என்னங்க, ஒரு ஏழை கொடுக்க பார்த்தீங்கன்னா அது அவர் காசுங்க, நம்ம காசு கிடையாது. நீங்க அவர் காசு அவர் கையில கொடுத்து போட்டு நீ ஹஜ்ஜுக்கு போட்டு தான் போட்டு எப்படி சொல்லுவீங்க? உங்க காசுல கூட்டு போகலாம். ஒரு பணக்காரர் தன்னுடைய காசுல நீ பாப்பா ஹஜ்ஜுக்கு போலாமா, பாப்பா உம்ராவுக்கு போலாமா அப்படி கூட்டு போலாமே தவிர, ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் கையில கொடுத்து, அவருக்கு சொந்தமான பணத்தை அவர் கையில கொடுத்து, அவருக்கே நிபந்தனை போட்டு ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் போக வேண்டும் என்று சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்தலாம். சமயக்குரியவர்களே, ஒரு சின்ன சுருக்கமான நன்றியோடையும் ஒரு துவாவோடையும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு நம்ம கலைவோம். ஜகாத் சம்பந்தப்பட்ட இந்த விழிப்புணர்வில் நமக்கு வந்து ஜகாத் அதை பற்றி உண்டான கவனம் கூடுதலாக நமக்கு இருக்கணும். சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். பைத்துல் மால் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் அதில் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட பைத்துல் மால் ரொம்ப தெளிவான முறையில் அவங்க உரிய முறையில் ஏழைகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊரில் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டதில் கொடுக்கறது தப்பு இல்லை. பொதுவாக இயக்கங்கள் பைத்துல் மால்ங்கிற பேரில் அவங்க வாங்கிட்டு அவங்க யாருக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, கடந்த வருஷம் நடந்த ஒரு ஊரில் சொன்னாங்க பைத்துல் மால் பேரில் அது சரி. கடந்த வருஷம் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து அந்த ஊரில் பைத்துல் மால் பேரால் நாங்கள் பணம் வாங்கிட்டு 3 வருஷத்துக்கு மேலே கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. இந்த ஜக்காத்து பணத்தை நாங்கள் அதை இன்னும் வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஆளே சொன்னாங்க. அதனால அவங்க உரிய முறையில் தகுதியான ஆட்களுக்கு, சில இடங்களில் உலமாக்களை கொண்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க, சில ஆட்கள் கண்ணியமான ஆட்களை கொண்டு நடக்குதுங்கிறாங்க. அப்படி இருந்து முறையான ஆட்களை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா சரி. இல்லை அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் இவர் ஜக்காத்தை கொடுத்தவராக கணக்கிடப்பட மாட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் அருமையானவர்களே, இப்போ நிறைய விஷயங்கள் கேள்விகள் இன்னும் இருக்குதுன்னு செய்யுது. ஆனால் நமக்கு நேரம் இருக்குது, அடுத்தடுத்த நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வேலைகளும் இருக்குதுங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான நம்முடைய உலமாக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கிறணும். இது நம்மளை வந்து ஜக்காத் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நடத்தப்பட்ட ஒரு கூட்டமே தவிர இருக்கிற அவ்வளோ பேருக்கு உண்டான எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இல்லை. ஜக்காத்தை பற்றி உண்டான ஒரு நிலை நமக்கு ஆசைப்படணும், அதை கொடுக்கணும், அதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிறணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவனை கூட்டம். இன்ஷா அல்லாஹ் வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில் மைக்கில் கேட்டு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அசத்திட்ட இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கிறலாங்கிறதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மதுரை வட்டார ஜமாத்துல் மாசூமியினுடைய செயலாளர் முகமது மீரான் காஷ்மி ஹஜ்ரத் அவர்கள் நன்றியுரை சொல்வார்கள். முடித்த உடனே ஹஜ்ரத் அவங்க ஒரு துவா ஓதி இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையின் காரணமாக இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடப்பதற்கு எல்லா வகையிலும் பேருதவி புரிந்த அல்லாஹ் தஆலாவுக்கு
நன்றி கூறுவதுடன் மாநில பொறுப்பாளர்கள் தங்களுடைய பல வேலைகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்வை அவர்களே தொடங்கி வைத்து இறுதி வரை இந்த நிகழ்வை நல்லபடியாக நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான நலவுகளை தந்தருவானாக. அத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பரிபூர்ணமாக கேட்டு அமல் செய்வது ஆசையோடு தேட்டத்தோடு இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஈரோடு எல்லா பாக்கியங்களும் தருவானாக. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் சிறந்து கூடிய வழி தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸாஇ ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே இந்த கூட்டம் நடத்தணும்னு சொன்ன உடனேயே உண்மையிலேயே உலமாக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. அது மாதிரி கண்ணியமிக்க பொறுப்புதாரர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவங்க நிறைய வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு தூண்டுதலாக நீங்கள் எடுத்துக்கிறணுங்கிறத ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய கேள்விகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மனசு உறுத்தலாக தான் இருக்குது. அந்த நேரத்தினுடைய நிலைக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறோம். இதுக்காக வேண்டி முயற்சி செய்த பாடுபட்ட எல்லோரும், நன்றியோடு சொன்ன ஹஜ்ரத் உள்ளிட்ட உஸ்தாதுமார்கள் எல்லாரும் இதுக்காண்டி நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு சிறந்த கூலியை தரணுங்கிறது மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொண்டு நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக என்றென்றும் இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு மரியாதைக்கு நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் ஹஜ்ரத் அவர்கள் துஆ செய்து இன்ஷா அல்லாஹ் கூட்டம் நிறைவு. الحمد لله رب العالمين. اللهم صل على نور الانوار وسر الاسرار وترياق الاغيار ومفتاح باب اليسار سيدنا محمد المختار وآله الاطهار واصحابه الاخيار عدد نعم الله بافضاله. لا اله الا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم يا ربي بجاه نبيك المصطفى ورسولك المرتضى طهر قلوبنا من كل وسط باعدنا عن مشاهدتك ومحبتك وأمتنا على السنة والجماعة والشوق إلى لقائك يا ذا الجلال والإكرام. اللهم انزل في مجلسنا هذا وسائر مجالس اهل السنه والجماعه الامن والايمان والسكينه والعفه والبركه والدوله والسلامه يا رب العالمين. اللهم تقبل منا هذا العمل يا رب العالمين. اللهم تقبل منا هذا العمل يا رب العالمين. اللهم تقبل منا هذا العمل يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا في الصيام والقيام وتلاوة القرآن مع الصحة والراحة يا سلام. اللهم طويل حياتنا حياة ملزم وقم علينا في طاعتك ورضاك يا رب العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعلنا واجعل آباءنا وأمهاتنا ومن لم يكن علينا وأولادنا من خلص عبادك الصالحين الذين قلت فيهم لا خوف عليهم ولا هم يحزنون. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. واغفر لنا يا غافر المذنبين وارحمنا يا راحم المساكين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. Subscribe to Creativity channel, like, share and comment, and